டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் ஒரு பொய்யர் என்பதையே அவர் இப்போது தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். 48 மணி நேர காலக்கெடு, அதாவது ட்ரம்பால் விதிக்கப்பட்டிருந்த எச்சரிக்கை என்பது இப்போது புஷ்வானமாகி போயிருக்கிறது. இதற்கும் நமக்கும் தொடர்பில்லை, இது ட்ரம்பினுடைய ஒரு நாடகம் என்பதனை அவர்கள் வெளிப்படையாக கூறியிருக்கிறார்கள். இந்த பின்வாங்கலுக்கு காரணம் கிட்டத்தட்ட டொனால்ட் ட்ரம்பால் வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடிப்ளேஸ். அழகு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி. நீண்ட நேரம் பார்த்திருப்பீர்கள் என்ன இடம்பெறுகிறது என்று, ஏன் கழுகார் வருவதற்கு தாமதமாகிவிட்டது என்று. உங்களுக்குள் ஒரு சந்தேகம் இருக்கலாம், எல்லாம் முடிந்து விட்டது தானே, ட்ரம்ப் அறிவித்து விட்டார் என்று. 48 மணி நேர காலக்கெடு, அதாவது ட்ரம்பால் விதிக்கப்பட்டிருந்த எச்சரிக்கை என்பது இப்போது புஷ்வானமாகி போயிருக்கின்றது. அது மட்டுமல்லாது ஈரானுடனான தாக்குதலை 5 நாட்களுக்கு ஒத்தி வைப்பதற்கு முயற்சித்திருப்பதாகவும் அல்லது முடிவெடுத்திருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தின் உயிர் நாடியான ஹார்மோஸ் ஜலசந்தி தொடர்பில் முழுமையாக திறக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விட்டதோடு 48 மணி நேரங்கள் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 48 மணி நேரங்களுக்குள் முறையாக நடந்து கொள்ளவில்லை என்றால் உலகின் போர் ஆரம்பிப்பதனை நான் முடிவெடுத்து விட்டேன் என்கின்ற கருத்தை கூறியிருந்தார். ஆனால் அதனையும் கடந்து ஈரான் அதனை மிகவும் சுலபமாகவும் அல்லது மிகவும் இலேசாகவும் தான் கடந்து சென்றது, கையாண்டிருந்தது. இந்த விடயம் தொடர்பில் ஈரானின் அதிஉயர் இராணுவ கட்டளை மையம் காதாம் அல் அபீனா இது தொடர்பில் மத்திய தலைமையகத்தின் பேச்சாளராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் சுல்காரி அவர்கள் குறிப்பிடுகையில் ட்ரம்பை நேரடியாக தாக்கி ஆங்கிலத்தில் சிறிய காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த காணொலியில் அவர், ஹலோ ட்ரம்ப், நீங்கள் வேலையை விட்டு நீக்கப்பட்டுள்ளீர்கள். இந்த வாக்கியம் உங்களுக்கு மிகவும் பரிச்சயமானது. இந்த விடயத்தில் நீங்கள் காட்டிய கவனத்துக்கு நன்றி என மிகவும் நையாண்டியாக கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கே சொந்தமான சொல்லாடல்களை மிகவும் நகைப்புக்குரிய விதத்திலே ஈரானினுடைய இராணுவ பேச்சாளர் காட்டியிருக்கின்றமை, மிகவும் சரளமாக அவர் அதனை கூறியிருக்கின்றமையும் இங்கு பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது. ஈரானின் மாபெரும் பதிலடி எச்சரிக்கை விரைவில் இருக்கின்றது அல்லது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனை நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்களுடைய போர் ஓய்வு அல்லது 5 நாள் விடுப்பு எல்லாம் எம்மை பொறுத்தவரையில் ஒரு பொருட்டல்ல. ஒரு புறம் ட்ரம்பை கேலி செய்தாலும் மறுபுறம் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுப்பதற்கு அல்லது எப்போது நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் கூறுகின்ற விடயம் உங்களுக்கே தெரியாது என்று அவர் மிகவும் காட்டமான பதிலை கூறியிருக்கிறார். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் ஒரு பொய்யர் என்பதையே அவர் இப்போது தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இது நாம் கூறவில்லை, ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் கூறியிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் இப்போது அவர் பொய்யனாகவே மாறிவிட்டார். மத்திய கிழக்கில் தமது பகைமைகளை தீர்ப்பதற்காக ஈரானுடன் மிகவும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்பின் அப்பட்டமான பொய் என ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் நிராகரித்திருக்கின்றார். எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இடம்பெறவில்லை. எம்மை பொறுத்தவரையில் அதற்கான வாய்ப்பும் இல்லை. எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை. ஈரானுடைய அரச ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் எமக்கும் வாஷிங்டனுக்கும் இடையில் எந்த ஒரு தகவலும் பரிமாறப்படவில்லை. நாங்கள் எந்த ஒரு பேச்சுக்களிலும் கலந்து கொள்ளவில்லை. ஆக குறைந்தது ஒரு மின்னஞ்சல் கூட எம்மால் அனுப்பப்படவில்லை என்று வெளிவிவகார அமைச்சர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இதற்கும் எமக்கும் தொடர்பில்லை, இது ட்ரம்பினுடைய ஒரு நாடகம் என்பதனை அவர்கள் வெளிப்படையாக கூறியிருக்கிறார்கள். இந்த பின்வாங்கலுக்கு காரணம் கிட்டத்தட்ட டொனால்ட் ட்ரம்பால் உலகை இயக்க முடியாது. டொனால்ட் ட்ரம்ப் இனி பயன்படுத்துவதாக இருந்தால் அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும். அது அந்த களமுனைக்கு சாத்தியமா? அதே போன்று கனரக குண்டுகளை பயன்படுத்த வேண்டும். இதுவும் சாத்தியமாக இருக்கின்றது. என்று சொன்னால் இஸ்ரேலின் பெரும் பகுதியை அவர்கள் அழித்து விட்டார்கள். அதே போன்று ஈராக் பகுதியில் இருந்த நேட்டோ படையினர் வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். மத்திய கிழக்கு முழுமையாக செயலிழந்து கொண்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கில் யுத்தம் நடத்துவதாக இருந்தால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் தனக்கு பணம் வழங்க வேண்டும் என்று ஒரு கண்டிப்பான நிலைப்பாட்டை எடுக்கின்றார். ஒட்டுமொத்தத்திலே எல்லாம் ஒரு குழப்ப நிலை அடைகின்ற போதுதான் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் இந்த விடயத்திலே கடுமையாக தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார். போரை தொடங்கியது அமெரிக்கா. மேலும் பிராந்தியத்தில் நிலவும் பதற்றங்களை குறைக்க அண்டை நாடுகள் சில முயற்சிகள் எடுத்து வருவதாக ஈரான் ஏற்றுக்கொண்டுள்ளது. எனினும் அந்த நாடுகள் கவலைகள் மற்றும் கோரிக்கைகள் அனைத்தையும் இந்த போரை தொடங்கிய தரப்பான இஸ்ரேல் அமெரிக்காவுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் போரை தொடங்கவில்லை, நாங்கள் போரை நடத்தவில்லை, எனவே நீங்கள் இதனை அமெரிக்காவோடு பார்த்துக் கொள்ளுங்கள் என்று
ஈரான் வெளியுறவு அமைச்சர் நேரடியாகவே அதனை திருப்பி விட்டிருக்கிறார். எங்களிடம் நீங்கள் கோரிக்கை வையாது, எங்களுக்கும் இதற்கும் தொடர்பில்லை என்பது அவருடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இவருடைய 5 நாள் அறிவிப்புக்கு உடனடியாக பிரித்தானிய பிரதமர் அவர்களும் வரவேற்பு வெளியிட்டிருக்கின்றார். ஏனைய யாருமே வரவேற்போ அல்லது இது தொடர்பில் கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் இந்த யுத்தம் என்பது டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நெத்தனியாகு போன்றவர்களுடைய தனிப்பட்ட ஈகோக்களுக்கு இடையில் நடந்த யுத்தமே ஒழிய எந்த ஒரு நலன் அடிப்படையிலும் நடக்கவில்லை. ஈரானை அழிக்க வேண்டும், ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், ஈரானில் இருக்கக்கூடிய மக்களை அந்த அரசு பிழையாக வழிநடத்துகிறது என்றால் அது தொடர்பில் யுத்தம் செய்து அந்த மக்களை மீட்க வேண்டும் என்ற பொருள் இல்லை. ஆனால் இவர்கள் ஆரம்பித்த யுத்தம் இஸ்ரேலுக்கு ஈரானை அழிக்க வேண்டும் என்ற காரணத்தால் அமெரிக்காவை சேர்த்து கொண்டதை ஒழிய அதுக்கு காரணம் வேறு எதுவும் இல்லை என்றும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பின் மிக நெருக்கத்துக்குரியவர்கள் ஒருவர். ஈரானினுடைய மிக பெரும் இராணுவ ரகசியங்களை உடைத்திருக்கின்றார் பேராசிரியர் மராண்டி அவர்கள் உடைத்திருக்கிறார். அவர் கூறுகின்ற காரணங்களில் அமெரிக்காவின் அச்சுறுத்தலை முன்கூட்டியே கணித்த ஈரான் நிலத்தடி ஏவுகணை தளங்களை பலமாக வைத்திருக்கின்றது. இது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம். இது நாங்கள் ஒரு குறுகிய காலத்துக்குள் எதிர்பார்க்கவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 48 மணி நேர அறிவிப்பு விட்டால் என்ன, 2 வாரங்கள் விட்டால் என்ன, நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். அமெரிக்காவின் தாக்குதல்களை எதிர்கொள்ள ஈரான் பல வருடங்களாகவே நிலத்தடியில் தயாராகிய பல பகிர் தகவல்களை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அவர் பேராசிரியர் முகமது மராண்டி அவர்கள் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியிலே தான் இதனை உறுதிப்படுத்துகிறார். பழைய ஏவுகணைகளின் வியூகம் மாபெரும் அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. புதிய ஏவுகணைகளை இன்னும் ஈரான் பயன்படுத்தவில்லை. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அரண்களை செயலிழக்க செய்யும் மாபெரும் வியூகத்துடனே ஈரான் போருக்கு தயார்படுத்தியது. ஆனால் அதனை நாங்கள் இன்று வரையும் முழுமையாக பயன்படுத்தவில்லை. வான்படையாக இருக்கலாம் அல்லது கடற்படையாக இருக்கலாம், இதனுடைய சேதங்கள் எல்லாம் எதிர்பார்க்கப்படும். இதனையும் தாண்டி இன்னும் பல ரகங்களிலே எங்களிடம் பொருட்கள் இருக்கிறது. பல மில்லியன் கணக்கான டாலர்கள் பெறுமதியாக எதிரிகளை வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை வீணாக்குவதே இதன் பிரதான நோக்கம். அவை தீர்ந்த பின்னரே ஈரான் தனது தற்போது புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றது. அமெரிக்க இஸ்ரேலினுடைய கையிருப்புகள் தீர்வதற்காக காத்திருந்தோம். அவை ஓரளவுக்கு தீர்ந்ததை நாங்கள் உணர்கிறோம். இப்போது புதிய தாக்குதலை தொடங்கி இருக்கிறோம். ஆப்கான் மற்றும் ஈராக் பகுதிகளில் நடந்த அமெரிக்க ஆக்கிரமிப்புகளை சுதாகரித்துக் கொண்ட ஈரான் தன்னுடைய அதிநவீன ஏவுகணைகள் மற்றும் கடற்படைக்கு உதவக்கூடிய மிக முக்கியமான இடங்களை பூமிக்கு அடியில் பாதாளத்திலேயே நீண்ட காலமாக பேணி வருகிறது. ஈரானினுடைய கடற்படை என்பது நிலத்துக்கு மேலல்ல. அந்த கடற்படை நாங்கள் கீழே பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம். அதற்கு மச்சப்பட வேண்டாம். அது எப்படி கடலுக்குள்ளால் செல்வது, எவ்வாறு பயணிப்பது என்றெல்லாம் எங்களுக்கு காட்டித்தர வேண்டிய தேவையில்லை. மேலும் ஹார்மோஸ் ஜலசந்தியை ஈரான் கடலோர பகுதியை கட்டுப்படுத்தவில்லை எனவும் கடற்கரையில் இருந்து 100கணக்கான கிலோமீட்டர்கள் உள்ளே அமைந்திருக்கும் நிலத்தடி ஏவுகணை தளங்கள் மூலமே அனைத்து தமது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அமெரிக்க கடலோர பகுதிகளை கைப்பற்றினாலும் அது எந்த விதத்திலும் பலன் அளிக்காது என்று கூறியிருக்கிறார். அமெரிக்கா கடற்படையை பகுதியை கட் பண்ணுங்க, பிராந்தியத்தை கட் பண்ணுங்க, அல்லது நீங்க கைப்பற்றுங்க, எதுவுமே செல்லாது. எங்களுடைய நிலத்தடியில் இருக்கக்கூடிய ஏவுகணை தளமாக இருக்கலாம், கடற்படை தளமாக இருக்கலாம், விமானப்படை தளமாக இருக்கலாம், அனைத்தும் இனித்தான் பயன்படுத்த போகிறோம் என்று பேராசிரியருடைய கூற்றிருக்கின்றது. இந்த பேராசிரியரை பொறுத்தவரையில் பேராசிரியர் மராண்டி அவர்கள் மிக முக்கியமான ஒருவராக பார்க்கப்படுகிறார். போரியல் ரீதியாகவும் மற்றும் அவர் துறை சார்ந்த ஒரு பேராசிரியராகவும் இருந்திருப்பதாக கூறப்படுகிறது. அவருடைய கருத்து ஒட்டுமொத்தத்தில் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் ஒரு பெரும் பின்னடைவு. டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய செயற்பாடுகளால் கதிகலங்கி இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்றுதான் பலரும் கூறுகிறார்கள். இன்னும் 5 நாட்களில் என்ன இடம்பெறப் போகிறது அல்லது எதனை செய்ய போகிறார்? ஹர்முஸ் ஜலசந்தியை இப்போது ஒரு பெரும் வசூல் மையமாக மாற்றி இருக்கிறது ஈரானை பொறுத்தவரையில். குறிப்பாக கப்பல்கள் கடந்து செல்லுகின்ற போது $2 மில்லியன் கட்டணமாக செலுத்த வேண்டும் ஈரானுக்கு. ஈரான் வசூலிக்க முடிவு செய்திருக்கிற உலக கப்பல் போக்குவரத்தின் முக்கிய வழித்தடங்களில் ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய ஹர்முஸ் ஜலசந்தி டோல்கேட், அதாவது அதுக்கான ஒரு தடுப்பு ஏற்பாடை மேற்கொண்டு அதில் $2 மில்லியன் எல்லா கப்பல்களும் செலுத்த வேண்டும் என்கிற ஒரு புதிய நிலைப்பாட்டையும் ஏற்படுத்தி இந்த யுத்தம் என்பது பலருக்கு லாபம் பலருக்கு நஷ்டம் என்ற மத்திய கிழக்கு செயலிழந்திருக்கிறது. ஈரானை பொறுத்தவரையில் அது ஒரு லாப கணக்காகத்தான் பார்க்கப்படுகிறது. பொறியியல் ரீதியாக அந்த 5 நாட்களுக்கு பின்னர் என்ன இடம்பெறும் என்பதை சற்று பார்ப்போம். ஆனால் நிலத்தடி பாதுகாப்பு அரண் என்பது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பெரும் ஆபத்தான தலைவலியாக மாறப்போகிறது என்கின்ற ஒரு தகவலை கூறி கழுகு பார்வை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.